ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு திகழ் இது யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம். அங்கே தான் போகிறேங்க. நாங்கள் ஒரு 4:30 சம்திங் ஆயிடுச்சு இங்கேருந்து கிளம்பும் போதே. பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோடனையும் அப்படியே கிளம்பிட்டோம். அங்கே போகும்போதே ஒரு 7 o'clock மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே லைட் செட்டிங் போட்டிருந்தாங்க. பார்க்கன்ட்டு ஆசையாக இருந்தோம். ஆனால் நாங்கள் போகும்போது பவர் கட் ஆனிச்சாலும் முன்னாடி பார்க்க முடில. ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனையுமே பயங்கரமாக லைட் செட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ ஆசையாக இருந்தது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் லைட் செட்டிங் போட்டதில்ல. சும்மா நார்மலாக போடுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் 7th படிக்கும்போது பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறாங்க. அப்புறம் நாங்களுமே கிளம்பிட்டோம். கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தான் போனோம். ஸ்கூல்லாம் இருக்கங்காட்டி போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இல்லை. சரி அகைன் 2 நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு தான் போனோம். அப்புறம் கோவில் உச்சிகாளி அம்மன் கோவில் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. லைட் செட்டிங் தாங்க சொல்கிறதுக்கு மாசாக இருந்தது. பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அப்படியே போயிட்டோம். போகவே தம்பி லைட்லாம் பார்த்துட்டு ஒரே ஹாப்பி ஆகிட்டார். அப்படியே சிரிச்சிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறக்கே மனசு இல்லை, இந்த லைட் செட்டிங்கில் நின்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் ஆகிடுச்சு அவங்க 2 பேர்த்துக்குமே. அப்படியே காமிச்சிட்டு அப்புறம் ஃபைனலாக நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். போனோன்னையுமே 2 பேருமே பாப்பாவும் தம்பியுமே அம்மா எடுத்து ஒத்துக்கிட்டாங்க. இப்போன்னு இல்லைங்க, எப்போ வந்தாலுமே இப்படி தான். அப்புறம் எங்களுக்கு அழைப்பு சொல்லியிருந்தாங்க. ஊரில் நோம்பிங்காட்டி ஒரு 5 வீடு அழைப்பு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வாழைப்பழம் வாங்கிட்டு போனோம். சும்மா நாள் வந்துட்டு சும்மா பார்க்க போகிறது வேறீங்க. ஆனால் இந்த மாதிரி நோம்பிக்கும் போது எல்லாருமே அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் நெருங்கின சொந்தங்கள் எல்லாமே இன்வைட் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்துட்டு எங்கள் சித்தி, எங்கள் மாமா, எங்கள் அண்ணா, எங்கள் பெரியம்மா, அதுக்கப்புறம் இன்னொரு சித்தி எல்லாமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே வாழைப்பழம், ஸ்வீட்டு, மிச்சரு அவ்வளோதாங்க வாங்கினோம். அப்புறம் எல்லாமே வாங்கி கொண்டு ஃபஸ்ட்டு வீட்டில் வச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமி, அதுக்கப்புறம் கோவில் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஐயர்லாம் வந்து ஓமமெல்லாம் வளர்த்துவாங்கலங்க, அந்த ஓம பூஜைக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பயங்கர கூட்டம். ஆனால் நிறைய பேர்த்த பார்த்தோம். பட்டு ஒரு சிலர் வந்து அடையாளம் தெரிய மாட்டேங்குது ஒவ்வொருத்தருக்கு. எங்களோட ஏஜில் எல்லாத்துக்கும் அடையாளம் தெரியுது. மற்றவங்க வந்து எங்களை விட பெரியவங்க வந்து நாங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்போம்லங்க, அவங்கக்கிட்ட போய் நாங்கள் பேசினா தெரியல, ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. அப்புறம் இப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அடையாளம் தெரிஞ்சது. சரின்ட்டு அவங்க எல்லாத்துக்கூடயும் பேசிவிட்டு அப்புறம் பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. பூஜையெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு கொஞ்சம் நேரம் கோயிலே தான் இருந்தோம். இவங்க 2 பேர் தான் சேட்டை கையிலேயே முடியல. சரி எப்படி ஓமகுண்டை வளர்த்துறாங்க, இந்த புகையெல்லாம் வந்துட்டு நல்லது, சுவாசிச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க, அதனால தான் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு சாமி அலங்காரமெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. அப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் வச்சிருக்கவே முடியல. சரி வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே ஒவ்வொரு அக்காவங்க தெரிஞ்சவங்க அவங்களாம் வந்திருந்தாங்க. அவங்களோடய பேசிக்கிட்டு ஓமகுண்டை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நெருப்பு வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க விட்டு அந்த படலுக்குள்ளேயே பூந்துட்டு போயிடுவாங்களாட்ருக்குது, அந்தளவுக்கு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி இதுக்கு மேலே இவங்களை வச்சிடக்கூடாது அப்படின்ட்டு வீட்டில் கொண்டு போய் விடலான்ட்டு கிளம்பியாச்சுங்க. அப்புறம் அப்படியே எங்கள் அண்ணா வீட்டுக்கு போனோம். அங்கே ஒரு குட்டி சார் இருக்கார், அவருக்காக இதை வாங்கிட்டு போனோம். ஆனால் இவர் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு வண்டி விட்டு இறங்குறதில்ல, காருக்குள்ளேயே கார் ஓடிட்டு இருந்தார். எங்களுக்கு ஒரே பயமாயிருச்சு, கொண்டு போய் கொடுப்பானா இல்லை கொடுக்க மாட்டானா, அழுவானா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க குட்டி பையன் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆசை இந்த மாதிரி வாங்கணுன்ட்டு, ரொம்ப நாள் வாங்கலான்ட்டு, பட் வாங்கவே முடியல. சரின்ட்டு போயிட்டே இருந்தோம். பார்க்குறக்கே அழகாக இருக்கலைங்க, இயற்கை எழிலோட. இதுக்கு மேலே தான் கொடைக்கானல்லாம் இருக்குது. கொடைக்கானலுக்கு கீழே தான் எங்கள் ஊர், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் சூப்பராக இருக்கும். அப்புறம் நாங்கள் போகும்போது 7 மணி ஆயிடுச்சு. சரின்ட்டு அங்கே போயிட்டு தம்பி கூடையெல்லாம் விளாண்டுருந்தாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் விளாண்டுருந்தாங்க. பாப்பா வந்து வீட்லேயே தூங்கங்காட்டி கொஞ்சம் கூட்டிகிட்டு போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் மாம்பழம் எல்லாமே சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் தாய் மாமா வீட்டுக்கு அங்கே வந்துட்டோம். அண்ணன் வீட்டில் இருந்துட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து லவாலட்டெலாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி இங்கேருந்து பிடிச்சி கொண்டு போனால் மறுபடியும் 10 மறுபடியும் பிடிச்சோம். அப்புறம் நைட்டு வாக்கில் கும்மி அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. கும்மி கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து கும்மி அடிக்க தெரியும், சின்ன வயசுலேருந்து அடிச்சிருக்கிறேன். ஸ்கூலில் நான் சொன்ன மாதிரிங்க 7th படிக்கும்போது, அப்போ கரெக்டாக ஸ்கூலில் 4 o'clock முடிஞ்சிடும். கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, 4 மணிக்கு விட்டுருவாங்க. வந்துட்டு ஒரு 1 hour வீட்டில் விளாடுவோம். ஒரு 6:30 6 o'clock சம்திங் போனோம்னா நைட்டு 9 மணி வரைக்கும் அங்கே ஏதோ கோவில் ஏதோ விளாடுவோம். அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அதேமாதிரி நாங்களும் கும்மியில் அடிச்சுட்டு மறுநாள் காலையில் இது வந்துட்டு கலசம் வச்சுட்டு இருந்தாங்க. பயங்கர கூட்டமாக இருந்தது. எங்கே போய் நின்று சாமி கும்பிட்றது, நம்ம ஊரா இது, நமக்கே அடையாளம் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 9 மணிக்கு தான் சொல்லியிருந்தாங்களா. அப்புறம் நாங்கள் 9 மணிக்கு போயிட்டோம். யாருமே வந்து கூட்டத்தில் அலமோத வேண்டாம், அங்கங்கே தீர்த்தை வந்துட்டு இது பண்ணும் தெளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தெளிச்சுட்டு சாமி கும்பிடலன்னு பார்த்தா அலங்கார பூஜை தான் நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் சரின்ட்டு கொஞ்சம் நேரம் நின்னோம், சாமி கும்பிட்டு இருந்தோம். அப்புறம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பெரியம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாத்தையும் கோயிலே பார்த்துட்டோமாச்சு, எங்கே ஓடுறது அப்படின்ட்டு அன்னதானம் போட்டாங்க. அங்கெல்லாம் போய் சாப்பிட்டு அப்படியே வேடிக்கையை தாங்க பார்த்துட்டு இருந்தோம். சாப்பிட்டு மறுபடியும் கோயிலுக்கு வர இப்படியாவது வேடிக்கையை பார்த்துட்டு இருந்தோம்.
ஆனால் நல்லா இருந்தது. தம்பி பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது தீர்த்தம் தெளிக்கும் போது தான் எல்லாத்துக்கும் காமெடியாக இருந்தது. அப்புறம் ஈவினிங் மேலே வந்துட்டு முளைப்பாரி எடுக்கிற ஃபங்க்ஷன் நடந்தது. அப்புறம் நானும் எங்கள் அக்காவும் கொஞ்சம் எங்கள் அண்ணி முளைப்பாரி எடுக்கிறக்க போக கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் போகிறக்குள்ளே எங்கள் முளைப்பாரி வேறவங்க எடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன ஓட்ட சேலையாவது சுடிதாராவது நான் அடிச்சு பிடிச்சி ஓடி பிடிச்சி எங்கள் முளைப்பாரி யார் எட்டு வந்தாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி எங்கள் முளைப்பாரி வாங்கிட்டு ஃபைனலாக முளைப்பாரி வந்துட்டு இது பண்ணுறக்கு வந்துட்டோம், டிஸ்போஸ் பண்ணுறக்கு வந்துட்டோம். ஒரு எப்படி சொல்கிறது, 6 மில்லின்னு சொல்ல முடியாது, ஒரு இதுன்னு சொல்லிடுங்க, வாய்க்கால்னு சொல்லலாம். அங்கே தான் வந்தோம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இங்கே தான் வந்து துவைப்போம், குளிப்போம், சூப்பராக இருக்கும். இப்போலாம் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்புறம் தண்ணி இல்லாதங்காட்டி டிராக்டரியில் கொண்டு வந்து தண்ணி விட்டுட்டு அப்புறம் எல்லாருமே முளைப்பாரி தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்து வளர்த்துறது கிட்டத்தட்ட அது என்ன விசிறாங்கன்னு பாருங்க. சரின்ட்டு அங்கே முதல்ல பூஜை போட்டு அதுக்கப்புறம் இது போட்டாங்க. அதுக்கப்புறம் எடுக்கும்போதுமே கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. முளைப்பாரி எடுத்துருவோமா கரெக்டாக அப்படின்ட்டு. கரைக்க போகிற டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்போ ஒரு இது சரி அப்படின்ட்டு யாரது எடுத்த என்னன்ட்டு ஆளுக்கு ஒன்று தூக்கி எல்லோரும் நாங்களே எங்கள் கையால் எடுத்து தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி